இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 30ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பீட்டர் கிறிஸ்டோலோகஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் இருந்தது கிபி 380 என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். திருச்சபையினுடைய ஆயரும் மறை வல்லுநருமாக இந்த புனித பீட்டர் கிறிஸ்டோலோகஸ் கருதப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, ரவேனா என்று சொல்லப்படுகிற நகரத்தினுடைய ஆயராக இருந்தார் என்றும், அந்த நகரத்துல மிக பணக்கார மக்கள் இருந்த ஒரு காரணத்தினாலும், அதே நேரத்துல விசுவாசத்துல தளர்ச்சி அடைந்தவர்களாக இருந்த ஒரு காரணத்தினாலும் அந்த மக்களுக்கு நல்ல ஒரு முன் மாதிரியாக இறை வார்த்தையை அறிவித்து மற்றும் விசுவாசத்தை பற்றின புத்தகங்களை எழுதி அவர்களை விசுவாசத்துல உறுதிப்படுத்தினார். இவருக்கு பல்வேறு வகையில அப்பொழுது இருந்த அரசனால் துன்பங்கள் விளைவிக்கப்பட்டாலும், இடையூறுகள் கொடுக்கப்பட்டாலும் அவற்றையெல்லாம் கிறிஸ்துவுக்காக தாங்கி மக்களை விசுவாசத்துல ஒற்றுமைப்படுத்திய ஒரு நல்ல புனிதராகத்தான் இந்த புனித பீட்டர் கிறிஸ்டோலோகஸ் அவர்களை பார்க்கிறோம். ஜெபத்தை பற்றி மிக அதிகமாக பேசியிருக்கிறார் இந்த புனிதர். அவர் சொல்லுகிறார், நம்முடைய ஜெப வாழ்வு என்பது நற்செயல்களால் இந்த உலகத்துல நறுமணம் வீச வேண்டும். ஜெபிக்காத ஒரு மனிதன் இறந்த மனிதனாக கருதப்படுகிறான். ஜெபமே ஒரு மனிதனுக்கு உண்மையான உயிருள்ள வாழ்வை தருகிறது. அப்படி என்கிற வார்த்தைகள் மூலமாக இந்த மண்ணுலகில ஜெபம் எவ்வளவு முக்கியமானது, கடவுளோடு நமக்கு இருக்க வேண்டிய உறவு எத்துணை இன்றி அமையாதது என்பதை மிக தெளிவாக தன்னுடைய வாழ்க்கையாலும் தன்னுடைய எழுத்துக்களாலும் அறிவித்திருக்கிறார் இந்த புனித பீட்டர் கிறிஸ்டோலோகஸ். இவருடைய பரிந்துரையால் நாமும் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை, அன்றாடம் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை, இடைவிடாது ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்திக் கொள்ள இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல 2 சின்ன உவமைகள் வாயிலாக இறையரசை பற்றி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதாவது, இறையரசு என்பது புதைந்திருக்கிற ஒரு புதையலை கண்டுபிடித்த ஒருவர் அந்த தன்னுடைய சொத்தையெல்லாம் விற்று அந்த புதையலை பெற்றுக்கொள்கிற அல்லது அந்த புதையலை தனதாக்கி கொள்கிற ஒரு உவமையையும், இரண்டாவது ஒரு உவமை என்பது விலை மதிப்பற்ற முத்து ஒன்றை கண்ட ஒரு வியாபாரி ஒருவர் அதை தன்னுடைய சொத்துக்கள் முழுவதையுமே விற்று அந்த முத்தை பெற்றுக்கொள்வதையும் தான் உதாரணமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். 2 உதாரணம், விலை மதிப்பற்ற புதையல், விலை மதிப்பற்ற முத்து. இந்த 2 உவமைகளிலும் முதல் செய்தியாக புதையலை தேடுகிற அல்லது நல்ல முத்தை தேடுகிற இருவரை பற்றி தான் நம்ம அறிந்து கொள்கிறோம். இந்த இடத்துல இறை அரசு என்பது இயேசுவோடு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு உறவை குறிப்பிடலாம். இந்த இடத்துல இறை அரசு என்பது நம்முடைய நிலை வாழ்வை நமக்கு ஒரு அடையாளமாக சொல்லலாம். ஆகவே இறை அரசு என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொண்டால் அந்த இறை அரசுக்காக இந்த மண்ணாக வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து தேடிக்கொண்டு இருக்க வேண்டும். இயேசுனுடைய உண்மையான உறவிற்காக நம்ம தொடர்ந்து தேடிக்கொண்டு இருப்பவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவனுடைய அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து நம்ம முயற்சி செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்கிற முதல் செய்தியையும், இரண்டாவது ஒரு செய்தியாக தொடர்ந்து தேடுகிறோம் இயேசுவனுடைய உறவிற்காகவும் நிலை வாழ்விற்காகவும். அதை கண்டடைந்த உடனேயே, அதற்கான வழியை தெரிந்த உடனேயே நம்மிடம் இருப்பதை அனைத்தையுமே விற்றுவிட்டு அல்லது விட்டுவிட்டு அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்கிற இயேசுவனுடைய உண்மையான அன்பை சுவைக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள மற்ற அனைத்தையும் பவுலடியார் சொல்லுவது போல குப்பை என கருதி விட்டு நாம் இறையரசை பற்றி கொள்ள வேண்டும், இயேசுவனுடைய உறவை நம்ம பற்றி கொள்ள வேண்டும் என்கிற இரண்டாவது ஒரு அழகான செய்தியையும் தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தருகிறது. அன்புமிக்கவர்களே, அமெரிக்காவை சார்ந்த அருட்சகோதரி டொலோரஸ் ஹார்ட் என்பவர் ஒருவர் இருக்கிறார். அவர் 60களில் மிக பிரபலமான ஒரு ஹாலிவுட் நடிகை என்று அவரை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அந்த பரபரப்பின் உச்சத்துல அல்லது புகழின் உச்சத்துல இருந்த அந்த நேரங்களில அவர் அந்த பரபரப்பையும் அல்லது புகழையும் பணத்தையும் அந்தஸ்தையும் அழகையும் விட்டு விட்டு பெனடிக்டன் சபை துறவியாக தன்னையே மாற்றிக்கொள்ள விரும்பி இயேசுவுக்காக அனைத்தையும் விட்டுவிட்டு இன்றைக்கு புனித ஆசீர்வாதப்பர் துறவு சபையில் அமெரிக்காவில் ஒரு சபை தலைவியாக இருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இயேசுவுக்காக அந்த இயேசுவினுடைய உறவு என்கிற புதையலை கண்டு கொண்டவர் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவுக்காக இன்றைக்கு ஒரு புனிதமான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது ஒரு உதாரணமாக
ஃபாதர் டொனால்ட் கோரோவே அப்படி என்று சொல்லப்படுகிற MIC துறவு சபையினுடைய ஒரு குருவானவர். இளமை காலத்துல மிகவும் துடிப்பான ஒரு கால்பந்தாட்ட வீரர். அந்த ஒரு இளமையான ஒரு காலத்துல போதைக்கு அடிமையானவராக, போதைப் பொருட்கள் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டவராக மிகவும் ஊதாரித்தனமான ஒரு வாழ்வை வாழுகிறார். அப்படிப்பட்ட அவருடைய வாழ்வுல பெயரும் புகழும் பணமும் இருந்தாலும் மன நிம்மதி இல்லாத ஒரு காரணத்தினால் இயேசு என்கிற அந்த புதையலை தேடி இறையடைத்தலை உணர்ந்து கொண்டு இன்றைக்கு MIC என்று சொல்லப்படுகிற மிஷனரிஸ் ஆஃப் மேரி இம்மாக்குலேட் என்கிற அந்த சபை துறவியாக இருக்கிறார். இன்றளவும் புனித யோசேப்பை பற்றின மறைவுரை ஆற்றுவதில், புனித யோசேப்பினுடைய பக்தியை பரப்புவதில் மிக பிரபலமான ஒரு போதகராக, அருட்தந்தையாக இன்றைக்கு வலம் வருகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த 2 உதாரணத்தை நான் சொல்வதற்கான காரணம், இயேசு என்கிற அந்த புதையலை, இறையரசு என்கிற அந்த ஒரு புதையலை, நிலைவாழ்வு என்கிற புதையலை கண்டுகொண்ட இவர்கள் தங்களுடைய அழகு, அரசியல், பணம், செல்வம் அனைத்தையுமே விட்டுவிட்டு இயேசுவை பற்றி கொண்டார்கள். நாமும் இந்த மண்ணுலக வாழ்க்கையில இயேசுவை பற்றி கொள்ள, மற்ற அனைத்தையும் துறந்துவிட தயாரான ஒரு உள்ளத்தை பெற்றுக்கொள்ள இறைவனிடத்துல மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.